ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட எஸ்ஏயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட பிள்ளைகளுடைய சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கிற மெய்யாகவே நம்முடைய பிள்ளைகளுடைய சமாதானம் நமக்கு தேவை. அந்த சமாதானத்தை தேவன் நமக்காக கொடுக்கிறார். இந்த வேத வசனத்தில் நம்ம பிள்ளைகளை தேவன் அதிகமாக நேசிப்பதினால் பிள்ளைகளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறோம். அவர்களுக்காக அநேக பிரயாசங்கள் எடுக்கிறோம், அவர்களை வளர்க்கிறோம், அநேக நல்ல காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்காக செய்கிறோம். அதுபோல் நாம் மாத்திரம் செய்வதில்லை, தேவன் நம் பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற அன்பை இங்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் போதிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த சமாதானத்தை தேவன் கொடுப்பதற்காக ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 காரியங்களை நாம் செய்யும்போது தான் இந்த பிள்ளைகளுக்கு தேவன் போதித்து பிள்ளைகளுடைய சமாதானத்தை பெரிதாக நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறவராக இருக்கிறார். முதலாவதாக தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அந்த சமாதானத்தை எப்படி அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் மிகவும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு தாய் தகப்பனும் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தை நாம் நேசிக்கும் போது மிகுந்த சமாதானம் கிடைக்கும் என்று வேத வசனத்தில் சங்கீத புஸ்தகத்தில் 119 165 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 26 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் தேவனை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளும்போது பூரண சமாதானம் கிடைக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஏசாயா 48:18 நதியை போல சமாதானம் நமக்கு உண்டு என்று வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிற கற்பனைகளை நாம் கண்ணோக்கும் போது கவனமாக இருக்கும்போது தேவன் நதியை போல சமாதானத்தை கொடுக்கிறார். அதுபோல் ஒவ்வொரு நாளிலும் நாம் ஒவ்வொரு தாய் தகப்பனும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அவர்களுடைய சமாதானத்துக்காக நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நேசித்து தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு அவருடைய கற்பனைகளை நீங்கள் கண்ணோக்கும் போது மெய்யாகவே உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் போதித்து உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானத்தை பெரிதாய் விளங்க பண்ணும்படியாக நான் ஒவ்வொரு தாய் தகப்பன்மாரும் இந்த காரியத்தை செய்யும்போது மெய்யாகவே தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சமாதானத்தை பெரிதாக விளங்க செய்கிறார். நீங்களும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு தாய் தகப்பனும் பிள்ளைகளுக்காக ஜெபிப்பது மாத்திரமல்ல, வேதத்தை நேசியுங்கள், தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், அவருடைய கற்பனைகளை கண்ணோக்கமாயிருங்கள். மெய்யாகவே உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரால் அவர்கள் போதிக்கப்படுவார்கள், அவர்களுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு தாய் தகப்பனும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளுடைய சமாதானத்தை பெரிதாக விளங்க செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களையும் நேசிக்கிறீர், எங்கள் பிள்ளைகளையும் நேசிக்கிறீர், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் போதிக்கிறீர், அவர்களுடைய சமாதானத்தை பெரிதாய் விளங்க செய்கிறீர் என்பதை வேத வசனத்தின் மூலம் நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிதான சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்காக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை நேசித்து உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய கற்பனைகளை கவனமாயிருந்து நாங்கள் அவர்களுடைய சமாதானத்துக்காக உம்முடைய சமூகத்தில் இந்த நாளிலே செபிக்கிறோம். நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமாதானத்தை நீர் கொடுப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் பிடையாய் இருந்து அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிதான சமாதானத்தை அவர்கள் பெற்று தரும்படியாக ஒவ்வொரு தாய் தகப்பனை நீர் மாற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.